தாங்கலை வீட்டில் சீட்டு வீடு தானே, அதான் மற்ற வீட்டிலேருந்து போட்டோம். இங்கேயும் வெயில் வந்துடுச்சு, ஆனால் செம்ம காற்று, குழு குழு குழுன்னு இருக்கு. இங்கே பாருங்க, நான் இப்போ தோசை போடுறேன், எல்லாம் பாஸ்தா போடுறேன் பாருங்க. நான் கேட்டதில்ல, அவத்து முட்டை, வான்கோழி முட்டை, நாட்டு வாத்து முட்டை, பெகின் வாத்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஏகப்பட்ட முட்டை இருக்கு. ஃபார் தோசை. யார் பக்கம் இவன்? என் பக்கம் பேசுறானா உன் பக்கம் பேசுறானா? நியாயத்தை பேசுறான். தலை தலைன்னு கொதிக்குது சிக்கன் குழம்பு. முட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முட்டை இருக்குது. மணிலாவத்து முட்டை, வான்கோழி முட்டை, நாட்டு வாத்து முட்டை, பெகின் வாத்து முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, ஏகப்பட்ட முட்டை இருக்குது. தோசை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல வேறு. நான் சாப்பாடு செய்யலாம் தான் நினச்சேங்க, ஆனால் வந்து மாவு வர இருந்துச்சு எக்ஸ்ட்ரா வீட்டில். தோசை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். பசங்க வர பார்த்துட்ருக்காங்க மற்றடி கீழே. சாப்பிடலாமா? தோசை சாப்பாடு வட்டிக்கல, எதுவாக இருந்தாலும் ரெடி. நாங்கள் ரெடி, தயாராக இருக்கோம். சாப்பிட்றதுக்கு நாங்கள் தயார். ஓகே ஓகே. செஞ்சு கொடுக்குறது நீங்கள் தயாரா? நான் ரெடிப்பா. தாங்கலை வீட்டில் சீட்டு வீடு தானே, அதான் மற்ற வீட்டிலேருந்து போட்டோம். இங்கேயும் வெயில் வந்துடுச்சு, ஆனால் செம்ம காற்று, குழு குழு குழுன்னு இருக்கு. வீட்டில் படுக்கவே முடியலங்க. இந்த மத்தியில் சூப்பர் நிழலா இருக்கு. சரி, அவங்க சாப்பாடு செய்யணும்னு பார்த்தா என்ன தோசையா? தோசை தான், முட்டை தோசை. முட்டை தோசையா? நான் போட்டு கொடுத்துட்டே இருப்பேன், நீங்கள் சாப்பிட்டே இருங்க. சரி, கோழி முட்டைன்றதுனால, நாட்டு வாத்து முட்டைன்றதுனால கொதிச்சோட வரும். அதனால் நீ தனியாக கலக்கி ஆம்லெட்டில் கலக்கிற மாதிரி கலக்கி தோசையில் ஊற்றி கலக்கிடு. நம்ம கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி முட்டை தான் போடுவாங்க, அது வந்து அதிகமாக கொதிச்சோடு வராது. தோசை போட ஆரம்பிச்சிடலாமா? சீக்கிரம் போடுங்க. இது ஏகுலியும் கறிங்க, நாங்கன்னா எவ்வளோ நேரம் பசியோட இருக்குது. வந்த பாட்டில் தோசை, கறி குழம்பு வாசனை மட்டும் தான் வருது. தோசை யார் ஃபஸ்ட்டு? முட்டை தோசை. நான் நல்லதுக்கு சொல்கிறேன். அழகாக தோசையை போட்டு ஒரு 4-5 தோசையை அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடவான்னு கூப்பிடுங்க. 4 ஸ்டவ் 2 கல் பாத்ரூம். இன்னைக்கு பக்கத்தே சுட சுட வந்து குழம்பு ஒரு வாசனை வருது, கறி குழம்பு. அடுத்து ஒரு முட்டை. ரெண்டு தோசை போடலாம். ஒரு முட்டையா கலக்கனா எப்போ நாங்கள் எந்திரிச்சு அப்புறம் எந்திரிச்சு உட்காந்தோன்னா அப்புறம் போறதுக்கு நேரம் இருக்காது. சரி, நம்ம எந்திரிப்போம். விக்கே வைக்கலாமா? அவர் ரெடி தான். சரி, தோசை ரெடி ஆகிட்டா போகுது. காத்து பயங்கரமா அடிக்குது.
ஃபஸ்ட்டு தோசை யாருக்கு வேணும்? ஃபஸ்ட்டு புள்ள வந்து ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். முதல்ல புள்ளைய கொடுங்க. நம்ம சாப்பிடலாம், நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். எப்படியா இருந்தாலும் அம்மா போறது லேட் ஆகும். பார்த்தியா? முட்டை தோசை கறி குழம்பு நல்லா இருக்கா? கறி குழம்பு இப்போதான் கொச்சுது, சூடாதான் இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுமாம்மா. நம்ம சாப்பிட்டாலே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிப்பா. அப்படியா? நான் ரெடி. இப்போ தட்டே காஞ்சி வச்சு போறேன். தேவனு கொடுங்கப்பா குழந்தைய. ஏன் முட்டை தோசை மாவு எல்லாமே இருக்குல்ல? அப்புறம் என்ன? அதெல்லாம் மாவுக்கு குறைச்சல் இல்லை, முட்டைக்கும் குறைச்சல் இல்லை. சாப்பாடு வச்சுக்கோ நம்மளுக்கு நிம்மதியாக. நான் சரி 4 ஸ்டவ் இருக்கே, குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வச்சா இவங்க மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. சிக்கன் ஈரல் முட்டை தோசை வந்து இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடணும். போட்டு தரவளுக்கு நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிக்க போறேன் பாருங்க. இப்போ தோசை ஊற்றுறாங்க. அப்போ நான் எப்போ தான் சாப்பிட்றது? தோசை ரெடியா? தோசை ரெடி. என்ன சீக்கிரம் தோசை சாப்பிடுறேன்னு கேட்டு தட்டை காய வச்சு வச்சிருக்கீங்க. குழம்பு ரெண்டுத்தையும் மாவு ஊற்றுங்க. மாவு தோசை அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இது ஊற்று. சூப்பராக இருக்குமா? பயிர் ஏத்துங்க. பயிர் ஏத்தியாச்சு. அடுத்து காலியாக போகுது. அதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான். என்ன சொன்னீங்க? ஒரு 10-20 தோசை போட்டு வச்சிருங்க. முட்டை தோசைப்பா இது. சுட சுட சாப்பிடணும். மாத்து முட்டை இருக்குல்ல, கொஞ்சம் ஹார்டா இருக்கு அதோட தோல். உனக்குப்பா
குழம்பு வைக்க. அடுத்து தேவையான வாமா. அடுத்த தோசை யாருக்கு வேணும்? நான் தான் ரெடியா இருக்கேன். அவன் இன்னும் ஒரு தோசை சாப்பிட்டுருக்கான். குழம்பு காலி ஆக்கியா? என்ன போட ஆரம்பிக்கலையா? சீக்கிரம் தோசை அப்படியே வச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமா பாத்துக்கோங்க. தோசை நீ லேட்டா சொல்லுதுன்னா நானும் பொறுமையா சாப்பிட்டுருக்கேன். சூடாது ஃப்ரெண்ட்ஸ். சூடாதான் இருக்கும். தோசை சைஸ் சின்ன போயிட்டு இருக்கியா? அடுத்த தோசை எனக்கு ரெடி ஆயிடுச்சு. கறி கறி ஒரு பையனுக்கு கறி இல்லை. இது என் பொண்ணுக்கு. இது என் பொண்ணுக்காக செய்யறேன் நான். முதல்ல அப்ப வாங்கி குத்துச்சு. சாப்பிட நாங்க தயார், செய்ய நீங்க தயாராங்க. எதையுமே கேட்கும் போதும் யோசிச்சு கேட்கணும். மெயினா உங்ககிட்ட. ஆமா மட்டும். நாலு தோசை ஃப்ரெண்ட்ஸ், 4வது தோசை. இது கேவங்க இப்படி பண்ணா இன்னும் பாதி வரை கூட நிரம்பல. 3வது தோசைமா. 3வது தோசைனா வச்சா கேட்டே இருப்பாங்க உங்களுக்கு. நீ ஃபுல்லா நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2 கண்ணி மாவு வந்துச்சு, அப்புறம் 1 கண்ணி மாவு வந்துச்சு, இப்போ அரை கண்ணி மாவு தான் வருது. முட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு முட்டை போட்டாங்க, இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி 4 தோசையை போடுறாங்க. நீ சாப்பிட்றியா எப்படி முட்டை தோசை? எனக்கு 2 போடுங்க. சரி எந்திரி நான் போடுறேன். இங்க பாருங்க, நான் இப்போ தோசை போடுறேன், எவ்வளோ பாஸ்தா போடுறேன் பாருங்க. நான் கேட்டது 2 தான்ப்பா. சரியா? உங்களை வேலை 5லாம் கேட்கல. நீ லைனா அன்லிமிட்டடா கேட்குறீங்க நீங்களாம். எப்படி போடுறோம் பாருங்க கடை கடைக்கான தோசையை. இவரே இப்படி உடச்சி இப்போ ஒன்றும் போட்டு கொஞ்சமா சால்ட்டு, கொஞ்சமா மிளகுத்தூள், நாங்கள் மட்டும் உப்புக்கல்ல போட்டோம், சால்ட்டு தான் போட்டோம், மிளகாத்தூள் போட்டு நல்லா அடிக்கணும். இந்த சவுண்ட் வரணும். அது ஸ்டவ் இறக்குப்பா. இரு போட்டு டக்கு டக்குன்னு ஆயில ஊற்றி மேலே வந்து காக்கா பைப்ப போகுது. தலைக்கு அப்போ தந்துடும். அது தலைக்கு நான் கலைக்குன்னு சொல்லி தோசை கொடுக்க போகுது என்கிட்ட. இப்படி ஒன்று ஊற்றிட்டு அப்படியே தூக்கி இங்கே தூக்கி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு சூப்பரா தோசை பார்த்தீங்களா? ஆமா தோசை சூப்பர், தோசை செமையா வருது. இப்படி ஊற்றிட்டு அந்த சரி பண்ணிடணும்.
சாப்பிடுறது யாரு? நான் தானே. அந்த ஹோட்டல்லாம் வந்து முட்டை தோசைனாலே எப்படி வேணாலும் போடலாம் தோசை. பட்டியா இப்படி தாராளமா ஊற்றணும். தம்ம மட்டும் ஊற்றாம தாராளமா ஊற்றணும். அப்படி பண்ணணும். அப்படி இப்படி எடுத்து இப்படி பண்ணணும். இது எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அப்ப சொல்லிட்டு தெரியாம தான் 5 தோசை போட்டு கொடுத்தேன். இவனுக்கு எத்தனை சாப்பிட்டா? 3. தேவையானிக்கு 4. தெரியாம தான் போட்டு கொடுத்தாங்க. நாங்க என்ன பண்ணணும்? லாஸ்ட்ல இப்படி தட்டினாதான் வேகம். இது மாதிரி வந்திருக்காது பப்புன்னு. இது மாதிரி வரணும். பூரி மாதிரி வரணும். பூரி மாதிரி. வெயிட்டிங் ஃபார் தோசை. சொல்லி ரெடி ரெடி. போதுமா? இன்னும் எனக்கு போதும். உனக்கு போதும்பா. நான் போற தோசை பிளைனா கூட சாப்பிடலாம். நான் போட்ட மசாலா தான் நீயும் போட்ட. இது என்ன ஸ்பெஷல்? செஞ்சனாலதான்ப்பா இருக்கும். அதான் அங்கேயே தான் சொல்றேன், இங்கேயே தான் சொல்றேன். எப்படி அது ஒரே டைலாக் எல்லாருக்கும் சொல்ற? நீங்க 2 பேரும் செஞ்சா நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்லு. சூப்பரா இருக்கு. சட்டி குழம்பு காலி. ஒரு எங்காலும் பாரு. ஏய் சூடு சூடு. அப்புறம் கிரில் ஆயிடுவேன். தோசை வந்து உங்களுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு ஊற்றுக்கணும். டக்குன்னு போட்டுக்கணும். காக்க வச்சு போட்டீங்க. 5 தோசை குத்திட்டு போதும்ட்டீங்க. யார் பக்கம் இவன்? என் பக்கம் பேசுறானா உன் பக்கம் பேசுறானா? நியாயத்தை பேசலாம். நியாயத்தை பேசலாம். குழம்புடா போதும்பா. சரி நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. சரியா? பாய்.